சில பாவங்கள், தூசி போன்ற பாவங்கள் வரும் பொழுது அதை தட்டி விடுறதுக்கு மனம் இல்லை. இதெல்லாம் ஒரு பாவமா? இந்த பாவத்துல கூடவா நமக்கு ஆசீர்வாத குறைகள் இருக்கும்? இந்த பாவத்துல கூடவா நமக்கு குடும்பங்கள பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். தூசி போன்ற பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எழுப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு உங்களை தள்ளிவிடும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, குப்பையை உதறிவிட்டு எழுந்துருன்னு ஆண்டவர் சொல்லல, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. நம்மள்ட்ட இருந்த குப்பைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்திட்டாரு. ஆனா தூசி போன்ற பாவங்கள், பொய், எரிச்சல், கோபம், பொறாமை, வன்கண், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்தில் காணப்பட்டது கொண்டுதான் இருக்கிறது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இதெல்லாம் தூசி போன்ற பாவங்கள். உலகத்துக்குள்ளாக போய் கொண்டு வரும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் இல்லாதவர்கள் இந்த பாவத்தினால் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கு பிறகு உலகத்துக்குள்ள போனா